வணக்கம் வியூவர்ஸ், இந்த பதிவில் மாங்காய் தொக்கு ஊறுகாய் எப்படி செய்வது என்று பார்ப்போம் வாங்க. மகாபோஜனா தோல் எடுத்து துருவிய மாங்காய் 3 கப்பு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம் வெறும் வாணலியில் லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி செஞ்சிடணும். வாணலியில் 200 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். மாங்காய் சேர்த்து மிதமான தீயில் வதக்கவும். நான் ஒட்டு மாங்காய் எடுத்துட்ருக்கேன். கைவிடாமல் வதக்கணும். 10 நிமிடம் வதக்கணும். முக்கால் கப் தனி மிளகாய் தூள் சேர்க்கணும். கிளறணும். அரை கப்பு தூள் உப்பு சேர்த்து கிளறணும். மிதமான தீயில் வச்சு கிளறணும். அடி பிடிக்காமல் இருக்கணும். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். சாதத்தில் கலந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அடிப்பிடிக்க விடக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இந்த தொக்கு நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வந்ததும் கிளறிட்டு வெந்தய கடுகு தூள் 1 ஸ்பூன் சேர்த்து கிளறணும். கடுகு வெந்தய பொடி திட்டமாக சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டா கசப்பு தன்மை வந்துடும். இறக்கிடணும். மாங்காய் தொக்கு ஊறுகாய் தயார். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.